தமிழர் வீரம், தமிழர் கலாச்சாரம், தமிழர் பண்பாடு, தமிழர் வணிகம் போற்றும் உலகத் தமிழர்களின் செய்திகளை உடனுக்குடன் வழங்கும் சுதேசி இணையதள தொலைக்காட்சி. அன்புடையர் வணக்கம். நான் தான் தமிழ்நாடு வியாபாரி சங்க பேரவையின் மாநில தலைவர் முத்துக்குமார் அண்ணாச்சி பேசுகிறேன். இது சுதேசி வணிகர்களுக்கான பதிவு மட்டுமல்ல, முகநூல், வாட்ஸ்அப் போன்ற தளங்களை பயன்படுத்துகிற பொதுமக்களுக்குமான செய்தியும் கூட. இது ஒரு அருமையான, நமக்கெல்லாம் இந்த முகநூல், வாட்ஸ்அப்லாம் கிடைச்சது ஒரு அருமையான வரம். ஆனால் அதை நம்ம இந்த குரங்கு கையில் கிடைச்ச பூமாலை மாதிரி பயன்படுத்த ஆரம்பிச்சாச்சு. ஒரு நேரத்தில் முகநூலில் வாழ்த்துக்கள் சொல்கிறது, தகவல் சொல்கிறது, எங்கேயாவது பிரச்சனையானால் உடனே தகவல் சொல்கிறது, அந்த பிரச்சனையை சுட்டி காட்டுறது, அதற்கு தீர்வு என்ன என்பதை கண்டுபிடிக்கிற போன்ற ஆலோசனைகள் தான் இதுவரைக்கும் நடந்தது. அந்த காலகட்டத்தில் தான் நம்ம தமிழ்நாடு வியாபாரி சங்க பேரவையும் முகநூல் என்ற ஆயுதத்தையும் வாட்ஸ்அப் என்ற ஆயுதத்தையும் நம்ம கையில் எடுத்தோம். தமிழகம் தழுவிய அளவில் நம்ம அமைப்பு இன்னைக்கு பேசப்படுகிறது என்று சொன்னால் அதற்கு இதுவும் ஒரு காரணம். நம்ம களப்பணியாற்றுறோம், நேரில் உழைக்கிறோம், அது வேறு. ஆனால் தகவல் பரிமாற்றத்துக்கு இதுவும் ஒரு காரணம். ஏன்னா பிரபலமான செய்தி நிறுவனங்கள்லாம் நம்ம செய்தியை வெளியிடுறதில்ல. அவங்களுக்கு என்ன அழுத்தம் இருக்கோ தெரியல, நம்ம செய்திகளை அவங்க வெளியிட மாட்டாங்க. ஆகவே இதைத்தான் நம்ம பயன்படுத்திக்கிட்டு வர்றோம். இதுதான் யதார்த்தம். ஆனால் சமீப காலமாக இந்த ஃபேஸ்புக், முகநூல், வாட்ஸ்அப்பு படுற பாடு எவ்வளவு கேவலமாக, கீழ்த்தரமாக இந்த தளத்தை பயன்படுத்த முடியுமோ அவ்வளவு கீழ்த்தரமாக பயன்படுத்துகிறாங்க. முகநூலெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரே ஆபாசம்தான். புருஷன் பொண்டாட்டி பேரில் ஆடுறது, பொண்ணை கூட்டிக்கிட்டு ஆடுறது, செக்ஸை பேசுகிறது, எது இலைமறைவு காயாக இருக்கணுமோ அதை ஓப்பன், எது ஓப்பனாக இருக்கணுமோ அது இலைமறைவு காய்வா. இப்போ சுதேசி பொருளை வாங்குங்கன்னா அது ஒழிச்சு பதிவு ஆடுறது. புருஷன் பொண்டாட்டி அப்படி ஆடுறாங்க. இவன் அவன் கூட ஆடுறான், எவ்வளவு இவன் அதை சொல்கிறா, இப்படி பண்ணணுங்க, அப்படி பண்ணணுங்க. அதுதான் நிறைஞ்சி போச்சு. இப்போ முகநூலில் அதுதான் நிறைஞ்சி போச்சு. விசாரித்தா அதில் அவங்களுக்கு பணம் கிடைக்குமா? இந்த முகநூல் பண்ணுறாங்க இல்லையா, என்ன இன்ஸ்டாகிராமா, அது நமக்கு இன்னும் வரல. அதில் பண்ணி முகநூலில் பார்க்குறதா பணம் வருமா? கொஞ்ச நாளில் அவங்க வீடு கட்டிடுவாங்களாம், வெளிநாடுக்கெல்லாம் சுற்றுப்பிரயாணம் பண்ணுவாங்களாம். இப்போ 190 பேர் ஆட ஆரம்பித்தாச்சு. அதை ஆடிடுறது, அவங்க சொல்கிற கருத்து, சமூகத்துக்கு சொல்கிற கருத்து, அது ஒரு இன்னொன்று வாட்ஸ்அப்பு. இங்கே சமுதாய பேரில் ஒரு 5-6 வாட்ஸ்அப்பு இனி சேர்த்து விட்ருக்காங்க. நான் வெளியே போனாலும் அவங்க விடுறதில்ல, பழையபடி சேர்ப்பாங்க. எப்போமாவது ஒரு பதிவு அதில் போட்டோம்னா இவர் என்ன இதில் கொண்டு பதிவு போடுறாரு அப்படின்னு எவனோ ஒருத்தன் கமெண்ட் பண்ணுவான். சரி, பதிவு போடாமல் சும்மா இருக்கோன்னா அதில் என்ன பதிவு வருதுன்னு பார்த்தா சமுதாய பேரில் தான் வாட்ஸ்அப் இருக்கும். ஆனால் சமுதாய செய்தி ஒன்றுமே இருக்காது. கிறிஸ்தவன், இந்து, முஸ்லீமு, இந்த ஜாதி, அந்த ஜாதி, புடலங்க அரசியல், அதில் பேசுவதில் அதுவும் ஒரு கர்மம். இது இவ்வளவு கீழ்த்தரமாக நினச்சோன்னா இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆகவே நம்ம தமிழ்நாடு வியாபாரி சங்க பேர நிர்வாகிகளுக்காவது நான் ஒன்று சொல்கிறேன். இது ஒரு நல்ல தளம். நமக்கு குறைஞ்ச செலவில் அதிகமான செய்திகளை பகிரக்கூடிய ஒரு அருமையான தளம். நீங்கள் இதை பயன்படுத்துங்க. நிறைய பேர் பயன்படுத்துறது இல்லை. ஏன்னா எனக்கே ரொம்ப நாள் பயன்படுத்த தெரியாது. இப்போ மட்டும் என்ன புடலங்கா பதிவு போடுவேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் தெரியாது. ஆனால் இதை கொஞ்சம் கற்றுக்கிடுங்க, எல்லோரும் கற்றுக்கிடுங்க.
யாராவது இதில் விவாதம் பண்ணால் ஒரு ஆரோக்கியமான விவாதத்தை சொல்லுங்கள். உங்கள் மாவட்ட கலாச்சாரத்தை சொல்லுங்கள். எதுக்கெடுத்தாலும் மேலை நாகரிகம் அவுத்து போட்டு ஆடணுங்கிறது இல்லை. உலகில் சிறந்தது நம்ம தமிழன் கலாச்சாரம் தான். தமிழ் கலாச்சாரத்தை இன்றைக்கி நம்ம கடலூர் முத்துக்குமாரனார் சொல்கிறாங்கல்ல, மாநில துணைத் தலைவர். அந்த மாதிரி நம்ம கலாச்சாரத்தை சொல்லுங்கள், ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம சொல்லுவோங்க. எவன் எப்போ வேணா எப்படி வேணா அவுத்து போடட்டும், அதை பற்றி நம்மளுக்கு கவலை இல்லை. எவன் வேணா எப்படி வேணா சம்பாத்தியம் பண்ணட்டும், அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. நம்ம உழைப்போம், குடும்பத்தை பார்ப்போம், நம்ம கலாச்சாரத்தை கொஞ்சம் வெளியே சொல்லுவோம். இன்னைக்கு கூட ஒரு முகநூலில் நான் பார்த்தேன், உலகின் தொன்மையான மொழி தமிழ் மொழி. முதல்ல குடிமகனே உலகத்தில் மனித இனமே விழிப்புணர்வாக வந்தது தமிழ் இனம் தாங்க. அதை அழிக்கிறதுல என்ன ஆனந்தம்னு தெரில, அதை சிதைக்கிறதுல என்ன கர்மம்னு தெரில. ஒவ்வொரு ஆலயங்களை பாருங்கள், ஒவ்வொரு கட்டட கலைகளை பாருங்கள், ஒவ்வொரு நாகரிக பண்பாடுகளை பாருங்கள், வாழ்க்கை முறை தத்துவத்தை பாருங்கள். எவ்வளவு அருமையாக முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நாம் சொல்ல பழகுவோம். இந்த முகநூல், அதாவது ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, இந்த தளங்கள் நமக்கு இறைவன் கொடுத்த வரமோ, மனிதன் கண்டுபிடிச்சாலும் இறைவன் நமக்கு கொடுத்த அதன் மூலமாக நம்ம கலாச்சாரத்தை பரப்புவோம், தொழிலை பரப்புவோம், நல்லதை சொல்லுவோம், நாட்டுக்கு நல்லதை சொல்லுவோம். அசிங்கங்களை குப்பையில் போட வேண்டியதை சமையல் அறையில் கொண்டு வைக்காதீர்கள். சமையல் அறையில் வைப்பதை குப்பையில் போடாதீர்கள். நாம் தலைகீழாக மாறிவிடுவோம். மனிதனாக வாழ வேண்டும் என்று சொன்னால் நமது கலாச்சாரத்தை எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் விட்டுக் கொடுக்காதீர்கள். அண்ணாச்சி முத்துக்குமார் என்றும் உங்களுக்காக.